கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 5 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மோசே நியாய பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமன்றி இந்த வார்த்தை உனக்கு சபீமமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழும்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர் போதனையை போதித்துக் கொண்டு வருகிறோம். மீண்டுமாய் இந்த வேத பாட வகுப்பை நாம் ஆரம்பிப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்கேற்ற சூழ்நிலைகள் நமக்கு அமைந்திருக்கிறது. இனி தொடர்ச்சியாக நாம் வேத பாட வகுப்பில் ரோமர் புஸ்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏற்கனவே நாம் ரோமர் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து இதுவரைக்கும் நாம் அதை வசனம் பை வசனமாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஏன் ரோமர் புஸ்தகம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது? அது ஏன் என்றால், புறஜாதிகளுக்கு என்று எழுதப்பட்ட ஒரே ஒரு புஸ்தகம் இந்த வேதத்திலே ரோமர் புஸ்தகம் மட்டும்தான். அதாவது ரோமாபுரியிலே வாழ்ந்த கிறிஸ்தவர்கள், அந்த கிறிஸ்தவர்கள் யூதர்களும் இருப்பார்கள், அதில் யூதர்கள் அல்லாதவர்களும் அங்கே இருந்தார்கள். ரோமாபுரியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை ஆரம்பிக்கவில்லை. மற்ற எல்லா இடத்துலையும் அவர் பிரசங்கித்து சபையை ஆரம்பிக்கிறார். ஆனால் ரோமாபுரியிலே அவர்களாகவே கூடி அந்த சபையை ஆரம்பித்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த ரோமர் புஸ்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். முக்கியமாக யூதர்கள் அல்லாதவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்படும் போது அவர்களுக்கான வார்த்தையை அவர் இந்த நிருபத்திலே அவர் எழுதுகிறார். பவுல் அப்போஸ்தலன் எழுதினது எல்லாமே நிருபங்கள். அதை லெட்டர்னு நம்ம சொல்லுவோம். ஒரு லெட்டர் மாதிரி தான் அதை படிக்கணும். சபைக்கு அவர் எழுதி கொண்டே வருவார். ஆகையினாலே நாம் எல்லாம் யூதர்கள் அல்லாதவர்கள், யூதர்கள் கிடையாது, நாம் புறஜாதிகள். அப்போ நமக்கு என்று எழுதப்பட்ட ஒரே ஒரு புஸ்தகம் இந்த ரோமர் புஸ்தகம். மற்ற எல்லா புஸ்தகமும் நமக்கும் உண்டு. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக எழுதப்பட்ட புறஜாதிகளுக்கென்றே கொடுக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் இந்த ரோமர் புஸ்தகம். ஆகையினால தான் ரோமர் புஸ்தகம் அதனுடைய வெளிப்பாடுகள் நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நாம் அந்த வெளிப்பாட்டின் மீது மற்ற வசனங்களை படிக்கும்போது சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த சத்தியத்தினாலே விடுதலையும் நாம் பெறுகிறோம். ஆகையினால தான் ரோமர் புஸ்தகம் ரொம்ப முக்கியம். எபேசியர், கலாத்தியர் எல்லா நிருபங்களும் முக்கியம்தான். ஆனால் அடிப்படை இதுதான். நமக்கான அடிப்படை இதில் தான் பவுல் அப்போஸ்தலன் அவர்கள் அதில் வெளிப்படுத்துகிறார். இதில் இப்போ நம்ம வாசித்த வேத பகுதியில் அவர் இரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை பற்றி பவுல் போதிக்கிறார். அதாவது சபையிலே யூதர்களும் இருக்கிறார்கள், புறஜாதிகளும் இருக்கிறார். யூதர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அவங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை, எங்கள் தகப்பன் யாரு? ஆபிரகாம். நீங்க ஆபிரகாம
இஸ்ரவேல் தேசத்தில் போய் அல்லது யூதர்கள் மத்தியில், ரட்சிக்கப்படாத யூதர்கள் மத்தியில் அங்கே போய் நின்று ஆபிரகாம்னு நம்ம பேர் சொல்லிட முடியாது. பேர் சொன்னால் அடியே விழுந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. ஏன்னா அவர் அவ்வளவு மரியாதைக்குரியவர். தகப்பன்னு தான் சொல்லணும். யார? ஆபிரகாம். மோசேவை சொல்லும் போதும் ரொம்ப கனத்தோட தான் சொல்லணும். அப்போ யூதர்களுக்கு பழைய ஏற்பாடு இருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணங்கள் இருக்கிறது. மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் அப்படின்னா ஏதோ வித்தியாசமான ஒரு விஷயம் இல்லை. அதை நம்ம எளிதாக புரிஞ்சுக்கணும்னா 10 கட்டளைகள். 10 கட்டளைகள்ன்றது தலைப்பு மாதிரி. அதை ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு? லேவியர் ஆகமத்திலையும் உபாகமத்திலையும், லேவியர் ஆகமத்தில் அதை தெளிவாக விலக்கி கொடுத்துருப்பார். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் அதில் கொடுத்துருப்பார். அதை இந்த லேவியர் ஆகமத்தை கொஞ்சம் அப்டேட் பண்ணி, நம்ம பாஷையில் சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்க ட்ரெண்டில் சொல்லணும்னா அப்டேட் பண்ணி உபாகமத்தில் மறுபடியும் என்ன செஞ்சிருப்பாரு? அதை சொல்லியிருப்பாரு. அதனால தான் அதுக்கு பேர் உப ஆகமம். உபனாலே அசிஸ்டன்ட், இன்னொரு ஆகமத்தை தழுவி எழுதக்கூடியது, உப ஆகமம் அது பேர். அப்ப யூதர்களுக்கு இயல்பாவே ஒரு பெருமை. என்ன பெருமை அப்படின்னா, முதல்ல நாங்கள் யூத குலம். நாங்கள் யாரு? யூத குலம். எங்களுடைய தகப்பன் யாரு? ஆபிரகாம். எங்களுக்கு பெரிய ஊழியக்காரராக இருக்கக்கூடிய மோசே இருக்கிறார். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு ஆலயம் இருக்கு. ஆண்டவர் பிதாவாகிய தேவன் எங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் இருக்க வேற எந்த ஜனங்களையும் என்ன செய்யல, தெரிந்து கொள்ளவில்லை. எங்களை தான் சொந்த ஜனம்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, இந்த நியாயப்பிரமாணத்தில் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். விருத்த சேதனம் என்பது எங்களுக்கு மட்டுமே உள்ளது. அது வேற யாருக்கும் கிடையாது. இது ஆண்டவர் எங்களை செய்யணும்னு சொல்லியிருக்கார். அப்போ இப்படி பல பெருமைகள் யூதர்களுக்கு உண்டு. ஆனால் புறஜாதிகளுக்கு எந்த ஒரு மேன்மையும் இல்லை. இப்போ கிருபை என்பது தேவ அன்பினுடைய உச்சகட்டம், தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அப்படின்லாம் நம்ம சொல்றோம். இதை இன்னும் சுருக்கி சொல்லணும்னா, கிருபை என்றாலே இலவசமாய், கிருபை எப்பயுமே இலவசமாய் கொடுக்குது. கிருபை என்ன செய்யும்? இலவசமாய் கொடுக்கும். விசுவாசம் என்ன செய்யும்னா, அதை பெற்றுக்கொள்ளும். இலவசமாய் அதை பெற்றுக்கொள்ளும். அப்ப கிருபையும், தேவனுடைய கிருபை நம்ம மீது இருக்கிறதுனால, பேரன்பு நம்ம மேல இருக்கிறதுனால, நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்பாகவே நாம் என்னென்ன பாவம்லாம் செய்வோம்னு தெரிஞ்சு, நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, வியாதிகளுக்காக, தரித்திரங்களுக்காக அவரே கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? அவர் மரித்தார், பாடுபட்டு மரித்தார். அது அவருடைய கிருபை. ஆனால் நாம் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறோம் என்றால், அந்த கிருபையை நாம் விசுவாசிக்கும் போது தான் ரட்சிக்கப்படும். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த ரோமர் புத்தகத்தில் பல்வேறு வகையான வெளிப்பாடுகளின் மூலமாக விளக்கி கொண்டே வருகிறார். அப்ப தேவனிடத்துல எப்பயுமே விசுவாசத்தோட அவருடைய சமூகத்தில் அமர வேண்டியது மிக மிக முக்கியம். இதை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தவறான புரிதல்னால என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தாலே கண்ணீர் விட்டு அழுகணும், அல்லது ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தாலே சத்தம் போட்டு பேசணும் அல்லது ஜெபிக்கணும், அல்லது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் அதுக்கு செவி கொடுப்பார் அப்படின்னெல்லாம் நிறைய பேருக்குள்ள என்னது, நிறைய அந்த மாதிரி எண்ணங்கள் உண்டு. அது நிறைய சர்ச்சினுடைய டினாமினேஷனாகவே இருக்குது, சர்ச்சினுடைய ரூலாகவே இருக்குது. பாருங்க, கண்ணீர் விடுறது தவறு கிடையாது, சத்தமாக ஜெபிக்கிறதும் தவறு கிடையாது, உபவாசம் இருக்கிறதும் தவறு கிடையாது. இது எதையுமே நம்ம தவறுன்னு சொல்லலை. ஆனால் இதன் மீது நம்ம அறியாமலே ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணேன்னு எனக்கு ஆண்டவர் செஞ்சிருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்போ நம்பிக்கை எதன் மீது போகுதுன்னா, என்னுடைய கண்ணீர் மேலே போயிடுது, ஆண்டவர் மேலே போகாமல் போயிடுது. அடுத்து நான் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாதான் அவருக்கு கேட்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதில் என்ன ஆகும்னா, ஒரு சகோதரி முந்தைய சபைக்கு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னது தான்,
4 மணிக்கெல்லாம் அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு என்ன செஞ்சுருவாங்களா, வீட்டில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வீட்டில் அவங்க ரசிக்கப்பட்டவங்க, அவங்க பொண்ணு ரசிக்கப்பட்டது. ஆனால் பசங்க ரசிக்கப்படலை, அவங்க கணவரும் ரசிக்கப்படலை. இப்போ எந்திரிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே அவர்கள் ஜெபிக்க நேரம் ஆக ஆக சத்தம் ஜாஸ்தியாகும். இது அவங்களே சொன்னாங்க, என்னுடைய சவுண்டு வந்து என்ன ஆகுது, ஜாஸ்தியாகுது. இதில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பூரா என்ன பண்ணிட்டாங்க, வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார்கிட்ட, உங்கள் வீட்டுக்காரர். அவர் இவங்களை கூப்பிட்டு சத்தம் போடும். இவங்களுக்குள்ள சண்டை. என்ன சண்டை, நீ என் ஜபத்துக்கு தடை சொல்கிற, உனக்குள்ள பிசாசு வந்திருக்கான்னு இந்த அம்மா சொல்ற. இப்படி குடும்பத்துக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, குழப்பங்களும் சண்டைகள். ஆனாலும் இவங்க விடுறதில்ல, 4 மணிக்கு எஞ்சி ஜோம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். விஷயம் என்னன்னா, அவங்க யாருமே 4 மணிக்கு ஜோம் பண்ணாதன்னு சொல்லவே இல்லை. அவங்க பிரச்சனை என்ன தெரியுமா, அவங்களுக்கு பிரச்சனையை இவங்க போடுற சத்தம் தான். இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஆரம்பிக்கும் போதெல்லாம் மெதுவாக தான் ஃபஸ்ட்டு ஜோம் பண்ணுறேன், ஆனால் நேரம் ஆக ஆக என்ன அறியாமல் என்ன ஆகிடுது, சத்தம் ஜாஸ்தி ஆகிடுது. அப்போ அவங்களுக்குள்ள என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, நான் சத்தம் போட்டு ஜோம் பண்ணாதான் என்னுடைய ஆண்டவருக்கு கேட்கும். எங்ககிட்ட ஒரு இஸ்லாமிய சகோதரி அவங்க வந்து என் மனைவிட்ட கேட்குறாங்க, டிவியில் சேனலில் இந்த மாதிரி நின்று கத்தி ப்ரேயர் பண்ணுறாங்களே, நீங்கள் அது எந்த சேனல்ன்றது உங்களுக்கு தெரியும். மதியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணுறோன்னு சொல்லி லேடிஸ் எல்லாம் நின்று ஜோம் பண்ணுவாங்க. ஜோம் பண்ணுறாங்களே, இப்படி கத்தி ஜோம் பண்ணாதான் உங்கள் ஆண்டவருக்கு வந்து கேட்குமா? அவங்க கேட்ட கேள்வி தான், நியாயமா இல்லையா? அப்போ என்ன அப்படின்னா, நம்ம அபிஷேகத்தில் நிறைகிறதோ, நாம் ஆண்டவர்கிட்ட பேசுகிறதோ எங்கே இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நம்முடைய ஜெபம் தனி ஜெபத்தில் அதெல்லாம் இருக்கும். நம்ம தனியாக ஒரு ரூம்குள்ளே போய் நாம் ஜெபிக்கும்போது மற்றவர்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நாம் ஆவியில் நிறைய முடியும், அந்நிய பாஷையில் பேசலாம். நான் அதான் எப்பவுமே சொல்லுவேன், தனி ஜெபம் அந்நிய பாஷையில் இருக்கட்டும், எல்லாரும் முன்னாடி ஜெபிக்கிற ஜெபம் உங்களுடைய தாய்மொழியில் இருக்கட்டும், அது நல்லது. தனியாக ஜெபிக்கும் போது கூடுமான வரை அந்நிய பாஷையில் ஜெபம், அது நல்லது. ஏன்னா எல்லாரும் இருக்கும்போது நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணீங்கன்னா அதுக்கு அர்த்தத்தை ஒன்று நீங்கள் சொல்லணும், இல்லைன்னா வேற யாராவது அந்த வரத்தை பெற்ற வேற யாராவது என்ன செய்யணும், அர்த்தத்தை சொல்லணும். அப்போ தான் மற்றவங்களுக்கு புரியும். புரியலை அப்படின்னா நம்ம அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறது, எல்லாரும் முன்னாடி ஜெபம் பண்ணுறது அது தேவையில்லை. இதை தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அப்போது இந்த சத்தம் போட்டு ஜெபிக்கிறதோ, அதாவது வேதனையின் மிகுதினால கண்ணீர் வரலாம், நம்ம அறியாமல் சத்தங்கள் வரலாம், உபவாசம் இருந்து நம்ம ஜெபிக்கலாம், இது எதுவுமே தவறு கிடையாது. ஆனால் இந்த கிரியைகளின் மீது நம்முடைய நம்பிக்கை என்ன செஞ்சிடக்கூடாது, போய்விடக்கூடாது. இதை தான் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அப்போ தேவனிடத்தில் வரும்போது எப்படி தான் வரணும், ஒரு விசுவாசி விசுவாசத்தோடு தான் வரணும். விசுவாசத்தோடு இருக்கிறவனுக்கு பேர் தான் விசுவாசி. அதை தான் பவுல் அப்போஸ்தலனும் இங்கே சொல்கிறார். இந்த 9வது அதிகாரத்தில், ரோமர் 9வது அதிகாரத்தில் ஏன் யூதர்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, அவங்க ரட்சிக்கப்படுறது ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு அதில் ஆரம்பித்து பவுல் அப்போஸ்தலன் போதித்து கொண்டே வருவார். அதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் அவங்களுக்கு பைபிள் இருக்குது, பழைய ஏற்பாடு இருக்குது, ஆலயம் இருக்குது, நியாயப்பிரமாணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அவர்கள் ஆண்டவரை விசுவாசத்தினாலே அணுகவில்லை. அவங்க எதனால் அணுகிறாங்க ஆண்டவர்கிட்ட, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அணுகுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், நியாயப்பிரமாணத்தின் செயல்கள் அப்படின்னா சுய கிரிகளின் மூலமாக ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், போயிடணும்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு யூதர்களுக்கு பக்தி வைராக்கியம்லாம் இருக்குது. ஆனால் அந்த பக்தி வைராக்கியம் அறிவுக்கு ஏற்ற பிரகாரமாக இல்லை. விசுவாசிக்கணும்னா கண்டிப்பாக நாலேஜ் இருக்கும். அறிவுன்னு சொல்லும்போது சிலருக்கு அது என்னடா அது இப்படி சொல்கிறாங்களேன்னு தோணும். ஆங்கிலத்தில் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாலேஜ், விசுவாசிக்கணும்னாலே நாலேஜ் வேணும். எதை குறித்து, சத்தியத்தை குறித்து. அப்போ சத்தியத்தை குறித்ததான நாலேஜ் இருந்தால் தான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும், நம்ம விசுவாசிக்கவே முடியும். அப்போ சத்தியத்தை அறிகிற அறிவில் நம்ம என்ன செய்யணுமா, வளரணும். அதுதான் சொல்லுவார், தேவனை பற்றி அறிகிற அறிவில் என்ன செய்யுங்கள், வளருங்கள் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் எழுதிட்டே இருப்பார். அப்போ தேவனை பற்றி அறிகிற அறிவு, சத்தியத்தை பற்றி அறிகிற அறிவு அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக எதை தான் மீன் பண்ணும், வசனத்தை பற்றி அறிகிற அறிவு. ஏன்னா வார்த்தை தான் தேவன். அப்போ வசனத்தை நாம் எந்த அளவுக்கு அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்ளுகிறோமோ, புரிந்து கொள்கிறோமோ,
அந்த அளவுக்கு தேவன் மீது விசுவாசம் வளரும். முந்தி நம்ம நினச்சிருக்கலாம், ஆண்டவர் தான் சில நேரம் கஷ்டங்களை கொடுத்து நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு அப்படின்லாம் நம்ம சில இடங்களில் கேட்டிருக்கலாம். அதையே நம்ம நம்பிக்கிட்டுலாம் இருந்திருக்கலாம். ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏன்னா தேவன் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. அப்ப நமக்கு நன்மையினால் சோதிக்கப்படுவது எது, தீமையினால் சோதிக்கப்படுவது எதுன்ற விவரம் நமக்கு தெரியும். வியாதி நல்லதா கெட்டதான்னு கேட்டா சில ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களே நல்லதுன்றான், வியாதியை நல்லதுங்கிறான். அப்ப நான் கேட்டேன், அப்போ வியாதி வந்தோடனே ஏன் அது போகணும்னு ஜெபம் பண்றீங்கன்னு கேட்டேன். வியாதி நம்ம பொறுத்த வரைக்கும் என்னது? தீமை. அது ஒரு தீமையான காரியம். அதை நாம் என்ன செய்யக்கூடாது? அதை நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆகையினாலே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். ரோமர் 3வது அதிகாரம் 20வது வசனம். யாராவது எடுத்தவங்க வாசிங்க. ரோமர் 3:20. இந்த வசனத்தை எல்லாரும் குறிச்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இங்க ரொம்ப தெளிவா சொல்றார். இப்படி இருக்க, அப்ப முன்னாடி ஏதோ சில காரியங்களை சொல்லிட்டு இப்படி இருக்கன்னு சொல்லி போடுறாரு. சரி, இப்படி இருக்க விட்டுருவோம். அடுத்து என்ன சொல்றாரு? பாவத்தை அறிகிற அறிவு எதனால வருதான்? நியாயப்பிரமாணம். நான் சொல்லிட்டேன் 10 கட்டளைகள் அப்படின்னு சுருக்கமா புரிஞ்சுக்குங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பின்புதான் பாவம்னா என்ன அப்படிங்கிற அறிவே ஜனங்களுக்கு வருது. நம்முடைய இந்தியாவில் சட்டம் என்ன சொல்லுது? யாரு போனாலும் லெஃப்ட் சைடு தான், இடது பக்கம் தான் போகணும். அதுதான் சட்டம். எப்போ அந்த சட்டம் வந்துருச்சோ அதுக்கப்புறம் நாம லெஃப்ட் சைடு தான் போகணும். அதை விட்டுட்டு வலது பக்கம் போனோம்னா அது தவறு, அது குற்றம். ஆனா சட்டம் வர்றதுக்கு முன்னாடி எங்கிட்டு வேணா போலாம். அப்ப என்ன சொல்றாரு? பாவத்தை அறிகிற அறிவு எதனால வந்துச்சான்? நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால். அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜனங்களுக்கு பாவம்னா என்னன்னு தெரியல. அதனாலதான் ஆண்டவர் மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். இதெல்லாம் செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு கொடுத்தார். எதுக்காக? நிறைய பேர் என்ன நினைக்கிறான், அதாவது இன்னைக்கு நம்மள சிலர் நினைக்கிறது போல அன்றைக்குமே ஜனங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஆண்டவர் நமக்கு இந்த நியாயப்பிரமாணம் கொடுத்தது நாம் இதை ஃபாலோ பண்ணிடணும், இதை முழுசா கடைபிடிச்சிடணும்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு நினைச்சாங்க. ஆனா வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் தெளிவா சொல்றாரு, கடைபிடிக்கலாம் முடியாது. ஏன்னு சொல்றேன். அது எப்படின்னா அந்த காலத்து பியூசி மாதிரி, எஸ்எஸ்எல்சி மாதிரி, ஒன்றுல ஃபெயில்னா எல்லாம் ஃபெயில். நியாயப்பிரமாணத்தில் ஏதாவது 9 கட்டளையை கை கொண்டுட்டு 1 ஃபெயில் ஆயிடுச்சுன்னா மொத்தமும் போச்சு. அப்படிதான் வசனத்தில் சொல்றாரு. அப்போ எந்த மனுஷனாலையும் நியாயப்பிரமாணத்தை முழுசா என்ன செய்ய முடியல, கடைபிடிக்க முடியல. நீங்க 10 கட்டளைகள் எடுத்துக்கங்க. அதுல ஒரு கட்டளை என்னது? பொய் சாட்சி. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாலும் அதுல மாட்டிடுவான். அப்போ 1 ஃபெயில்னா மொத்தமும் ஃபெயில். அப்போ ஜனங்க இதை ஃபாலோ பண்ணி பார்க்கறாங்க, ஃபாலோ பண்ணவே முடியல. ஃபாலோ பண்ண முடியலன்ன உடனே இந்த நியாயப்பிரமாண சட்டங்கள் மோசேயின் மூலமா ஆண்டவர் கொடுத்தாரு இல்லையா, கொடுத்ததை அதை வாங்கி இவங்க ஃபாலோ பண்ண முடியல இவங்களால. அப்ப இவங்களுக்கு என்ன ஒரு உணர்வு வருதுன்னா, குற்ற உணர்வு வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் குற்ற உணர்வு இவங்களுக்கு கிடையாது, கொலையே பண்ணிட்டாலும். அதனாலதான் ஆபேல காயின் கொன்னதுக்கு ஆண்டவர் காயினை தண்டிக்கல. ஏன்னா கொலை பண்றது பாவம்னு அவனுக்கு தெரியாது. இன்னொன்று, அவன் கொலை பண்ணணுன்ற நோக்கத்தில் அடிச்சானான்றதும் நமக்கு தெரியாது. ஓங்கி அடிச்சு ஒருவேளை அதனால செத்துருக்கலாம், தெரியாது. ஆனால் அப்போ நியாயப்பிரமாணம் கிடையாது, சட்டம் கிடையாது. ஆகையினாலதான் ஆண்டவர் காயினை உயிரோட வச்சார். ஏன்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பள்ளி தான் பழைய ஏற்பாடு. நியாயப்பிரமாணம் ஒருவேளை அதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா காயின் கொல்லப்பட்டிருக்கும் தேவனால்.
ஆனால் இப்ப சட்டம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொன்னுட்டான்னா கொன்ன மனுஷன் என்ன செஞ்சிடணும்? கல்லறிஞ்சு கொன்றணும், அல்லது அவனையும் அதே போல கொன்றணும். இதுதான் அந்த லேவியர் ஆகமத்துல வரும் வரிசையா. தெரிஞ்சு கொன்னா என்ன தண்டனை, தெரியாம கொன்னுட்டா என்ன தண்டனை, இது எல்லாமே வரிசையா வந்துகிட்டே இருக்கும். அப்ப ஜனங்களுக்கு இந்த நியாய பிரமாணங்களை ஃபாலோ பண்ண ஃபெயில் ஆகிட்டே இருக்கான். அப்ப உள்ளுக்குள்ள குற்ற உணர்வு வந்துருச்சு, பாவ உணர்வு வந்துருச்சு. ஐயோ என்னால முடியல, நான் குற்றவாளியா நிக்கிறேன் அப்படின்ற உணர்வு வந்த உடனே இப்போதான் அவனுக்கு என்ன வருது? இந்த குற்றத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆகணும் அப்படின்ற உணர்வு அதுக்கப்புறம் தான் வருது. முதல்ல பாவ உணர்வு வருது, நியாயப்பிரமாணத்தை கொடுத்த உடனே பாவ உணர்வு வருது. பாவ உணர்வு வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து விடுதலை ஆக வேண்டும் என்கிற உணர்வு வருது. அடுத்தது யார் என்ன விடுதலை ஆகும் அப்படின்னு தேடி தேடி பார்க்கும்போது மற்ற மனுஷர்களும் ஃபெயிலியர் ஆகுறாங்க. அப்போ அவனுக்கு ஒண்ணு புரியுது, என்னை விடுதலை ஆக்குறதுக்கு ஒரு இரட்சகர் தேவை அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு புரியுது. இரட்சகர் தேவைன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் ஒவ்வொரு குற்றத்திற்கும் பலிகளை கொடுக்கிறார். பலிகள் தேவனுடைய கிருபைக்கு அடையாளம். அப்ப எதுக்கு பலி? நீ கொலை பண்ணிட்டியா, அப்ப உனக்கு பதிலாக என்ன செய்யணும்? இத்தனை ஆடு சாகணும். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்போ ஒரு குற்றத்துக்கு ஒண்ணு நீ அடிக்கப்படணும். நான் குற்றம் செஞ்சிட்டேன்னா நான் என்ன செய்யப்படணும்? கொல்லப்படணும். ஆனா எனக்கு பதிலா ஆண்டுடைய கிருபையினால, அவர் கொடுத்த பலிகள்னால எனக்கு பதிலா ஒரு ஆடு என்ன செய்யப்படுது? அடிக்கப்படும். இப்ப பலிகள் தேவனுடைய கிருபை. அங்கே ஆண்டவர் என்ன உணர்த்துறாருன்னா, உன்னுடைய பாவத்திற்கு பரிகாரம் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒரு உயிரினம் என்ன செய்யப்படணும்? ரத்தம் சிந்தப்படும். ஒண்ணு நீ உன் ரத்தம் சிந்தப்படணும், அல்லது உனக்கு பதிலா இன்னொரு ரத்தம் சிந்தப்படணும். இதை ஏன் ஆண்டவர் அங்கிருந்து கொண்டு வர்றாரு? ஏன்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் ஒரே பலியாக, கிருபாதார பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரணும். இதை அப்ப இருந்து என்ன செய்யறாரு? உணர்த்தி கொண்டே வருகிறார். ஆபேலினுடைய காணிக்கை அங்கீகரித்த தேவன் காயினுடைய காணிக்கை ஏன் அங்கீகரிக்கல? ஆபேல் அப்பா அம்மா சொன்ன மாதிரி எதை கொண்டு வந்தான்? தேவனுக்கு பிரியமான பலிகளை கொண்டு வந்தான். அதாவது ஒரு ஆட்டையோ மாட்டையோ வெட்டி அதை கொண்டு வந்தான். அது தேவன் சொன்ன வழிகள். ஆனா காயின் என்ன பண்ணான்? செடி கொடிகளையும் கனிகளையும் பறிச்சு கொண்டு வந்து அதை என்ன செஞ்சான்? ஆண்டவர்கிட்ட கொடுத்தான். இது ஆண்டவர் சொன்ன வழி கிடையாது, இது சுய வழி. அதனாலதான் ஆண்டவர் அங்கீகரிக்கல. அப்ப ஆண்டவர் சொன்ன வழிகளை, அந்த பலிகளை செய்யணும். அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதை தான் அவங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அது செய்யும் போதெல்லாம் அவங்களுக்கு என்ன தெரியுதுங்களா? இப்ப இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, காரணம் இல்லாம ஒருத்தனை அடிச்சிட்டாங்க, இப்போ ஒரு குற்றத்தை செஞ்சுட்டாங்க. இப்போ ஆசாரியன்ட்ட போய் என்ன செய்யணும்? ஒரு ஆட்டையோ ஒரு புறாவையோ என்ன செய்யணும்? பலி கொடுக்கும். அப்ப அந்த குற்றம், அந்த பாவம் கழுவப்படாது, பழைய உடன்படிக்கையிலே மூடப்படும். அதனாலதான் நான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் அடிக்கடி நான் சொல்லுவேன், புதிய உடன்படிக்கையில வாழ்கிற நீங்கள் நானும் கொடுத்து வச்ச ஆட்கள். ஏன்னா நம்முடைய பாவம் எல்லாம் என்ன செய்யப்பட்டுருச்சு? கழுவி சுத்திகரிக்கப்பட்டோம். சாத்தானே ஞாபகம் வச்சு இவன் இந்த மாதிரிலாம் பேசினான் அன்னைக்கு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா கூட ஆண்டவர் நம்மளை பார்ப்பாரு, அது இருக்காது. ஏன்? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவத்தை என்ன செஞ்சிருச்சு? கழுவி சுத்திகரிச்சிட்டதுனால பிதாவாகிய தேவன் பிசாசு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சுக்கிட்டு நம்மளை பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த நீதியின் வஸ்திரம் தான் நம்ம மேல இருக்கும். பாவமே தெரியாது. ஏன்னா பாவமே இல்லை. அவர் அப்படிதான் பார்க்கிறார். நம்ம கூட நம்மளை எப்படி பார்ப்போம்? நம்ம இன்னைக்கு இந்த தப்பு பண்ணிட்டோம் அப்படிதான் நம்ம யோசிப்போம். ஆனால் பிதாவாகிய தேவன் எப்படி பார்க்கிறாரு? ஏன்னா அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த விலை மிக மிக அதிகம். அவர் தன்னைத்தானே குற்ற நிவாரண பலியாக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது எதற்காக அப்படின்னா, ஏன்னா இதுல தான் நிறைய பேர் மிஸ் ஆகிறாங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது மனுஷன் ஃபாலோ பண்ணி தேறி வந்துருவான்றதுக்காக இல்லை. அவனால் அது ஃபாலோ பண்ண முடியாது. நான் பாவின்றதை உணரணும். அப்போ பாவத்திலேருந்து என்னை விடுதலை ஆக்கிறதுக்கு விடுதலை வேணும்னு தோணணும். அந்த விடுதலையை யார் தருவான்னு தேடணும். அந்த இரட்சகரை நோக்கி வரணும். இதற்காகத்தான்
அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. அதுதான் சொல்றாரு, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே, அதாவது அந்த நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி செய்யறதுனால தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை. இதுல தான் பவுலுக்கும் பழைய ஏற்பாட்டு யூதர்களுக்கும் சண்டை. அவங்க என்ன சொல்றான், விருத்த சேத்திரம் பண்ணிட்டாலே உனக்கு எல்லாம் முடிஞ்சு, நீ நீதிமான், நீ யூத குலத்துல பிறந்துட்டாலே நீ நீதிமான். ஏன்னா நமக்கு யாவே தேவன் இருக்கிறாரு, நமக்கு ஆலயம் இருக்குது, நம்ம சனிக்கிழமை ஓய்வு நாளில் என்ன செய்யறோம், நம்ம ஆலயத்துக்கு போறோம், 10 கட்டளைகள் இருக்குது, எல்லாத்தையும் ஃபாலோ பண்றோம். இது பண்ணா போதும், விசுவாசம்னு தேவை கிடையாது. அவன் பாயிண்ட் அது. இப்ப இவர் அதே யூத குலத்துல வந்த பரிசுத்த பவுல் சொல்றாரு, இல்லப்பா, ஆனா பவுல் அப்போஸ்தலனுக்கு இந்த வெளிப்பாடெல்லாம் எங்க கிடைச்சது தெரியுமா? எப்படி கிடைச்சது தெரியுமா? மோசே அமர்ந்திருந்த அதே சீனாய் மலைக்கு 3 வருடம் போய் தங்கியிருந்தார். அது சரித்திரம். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த கொஞ்ச நாள்ல அவரோட இடத்துல எழுதுவாரு, நான் பேதுருவை பார்க்கலான்னு போனேன், பழைய அப்போஸ்தலர்கள் எல்லாத்தையும் பார்க்கலான்னு போனேன், இவரை பார்த்தேன், அவங்கள பார்க்க முடியல, அப்புறம் 1-2 முறை பார்க்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வார்னா, இவர் சீனாய் மலையிலே, மோசேவுக்கு தேவன் வெளிப்படுத்தின சீனாய் மலையில போய் உட்கார்ந்து ஏறக்குறைய 2.5 வருடங்களோ 3 வருடங்களோ சொல்றாங்க, உட்கார்ந்து இந்த வெளிப்பாடுகளை பெற்றுட்டு வந்துதான் அதன் பின்பு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். சபைகளுக்கு இதை என்ன செய்கிறார், அவர் போதிக்கிறார். அதனாலதான் ரோமர் ரொம்ப முக்கியம். இப்போ வசனத்தின் அறிவு இருந்தாதான் விசுவாசம் வளரும். இந்த யூதர்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவர்கள் தேவ நீதியை அறியவில்லை, 1. 2வது, தேவ நீதியை அறியாததனால் கீழ்ப்படியவில்லை, இது 2. 3வது, சுய நீதியை நிலைநாட்ட தேடுகிறார்கள். சுய நீதியை என்ன செய்யறாங்க, நிலைநாட்ட தேடுகிறார்கள். ரோமர் 10வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 10:5. மோசே நியாய பிரமாணத்தினாலேக்கும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். மோசே என்ன எழுதியிருக்காரு, நியாய பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிறவன். எவைகளை செய்கிறவன்? நியாய பிரமாணத்தை செய்கிற மனுஷன் இந்த நியாய பிரமாணத்தினாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறார். இது ஒரு விதத்துல உண்மை. எப்படி தெரியுங்களா? இப்போ 10 கட்டளைகள் நம்ம சுருக்கமா வச்சுக்கிறோம். 10 கட்டளைகளும் ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ணிட்டான்னா அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். அது உண்மைதான், அவன் நீதிமான்னு அர்த்தம். ஆனா பிரச்சனை என்னன்னா, பிராக்டிக்கலா 10 கட்டளை ஒரு மனுஷனால என்ன செய்ய முடியல, ஃபாலோ பண்ண முடியல. அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி முடிச்சவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனாலதான் அவர் பழைய உடன்படிக்கை நியாய பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார், புதிய உடன்படிக்கையின் ஆரம்பமாக இருக்கிறார். அப்ப யார் அதை ஃபாலோ பண்ணி கரெக்டா முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சட்டத்தை மாற்றி எழுத, திருத்தி எழுத அதிகாரம் உண்டு. இப்ப அதை நியாய பிரமாணத்தை ஃபுல்லா சுருக்கி 2 இதுல கொடுத்தாரு. முதலாவது, தேவனாகிய கர்த்தரை நீ என்ன செய்யணுமா, உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் என்ன செய்வாயாக. இது ஃபர்ஸ்ட் கட்டளை. 2வது என்ன சொன்னாரு, உன்னை நேசிப்பது போல உன் சகோதரனையும் நேசி. அப்போ முதல்ல ஆண்டவரை நேசி, அதுக்கப்புறம் சக மனுஷன். சகோதரனா கூட பிறந்தவன் மட்டும் நினைச்சக்கூடாது. சகோதரனா நம்ம ஒரே இனம் அப்படின்னு அர்த்தம். யூதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரங்கள் அப்படிதான் இது பண்ணிக்குவாங்க. அப்ப சகோதர இனம் அப்படின்னும் போது மற்ற மனிதர்களை என்ன செய்யணுமா, நேசிக்கணுமா. இப்போ இதை 2 ஒரு மனுஷன் செய்யும் போது இன்னொரு மனுஷனுக்கு விரோதமான வார்த்தைகளை இவனால பேச முடியாது, அவனுக்கு விரோதமான பொய்யான குற்றச்சாட்டை இவனால சொல்ல முடியாது. இவன் உண்மையா நேசிக்கிறான் அப்படின்னா அவனை கொலை செய்ய மாட்டான், அவனுக்கு விரோதமா விபச்சாரம் பண்ண மாட்டான், அவனுக்கு விரோதமான காரியங்களை களவு செய்ய மாட்டான். அப்ப நியாய பிரமாணத்தை அத்தனை ஒரு சுருக்கி என்ன பண்ணிட்டார், 2 கட்டளையில கொடுத்துட்டாரு. அப்ப புதிய உடன்படிக்கை பொறுத்த அளவுக்கு என்ன, ஃபர்ஸ்ட் ஆண்டவரை நேசிக்கணும் முழு இருதயத்தோட, அடுத்து மற்ற மனிதர்களை நேசிக்கணும். இதுதான் அவர் சுருக்கி கொடுக்குறார். இப்போ இதுல நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகும் நீதி என்பது கிரியை, செயல் வடிவில் இருக்கிறது. விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி என்பது கிருபை, விசுவாசத்தினால் வர்றது. அநேக கிறிஸ்தவர்களும் தங்களுடைய சுய நீதியினால் நிற்க பார்க்கிறார்கள், யூதர்களைப் போல. மோசே
இந்த நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை பற்றி, இந்த நீதி நமக்கு ரட்சிப்பை பெற்று தர முடியாதுன்னு தான் அவர் கடைசி வரைக்கும் சொல்றாரு. ஏன்னா அதை முழுசா ஃபாலோ பண்ண முடியாது. ஃபாலோ பண்ண ஒரு மனுஷனும் இல்லை. 10 கட்டளையில கரெக்டாக ஃபாலோ பண்ண ஒரு மனிதன் கூட இல்லை. ஆண்டவர்கிட்ட ஒரு போதகர் வந்து கேட்கும்போது, நீ நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டவர்கள்லாம் ஃபாலோ பண்ணுறியான்னு கேட்குறாரு ஆண்டவர். அப்போ அந்த மனுஷன் என்ன சொல்கிறான்? ஆமாம் ஆண்டவரே, நான் சிறு வயது முதற்கொண்டு கடைபிடிக்கிறேன்னா. ஆக்சுவலாக போய் சொல்லுவான். அதனால் ஆண்டவர் அடிச்சு, உனக்கு உண்டான புற சொத்தை இதெல்லாம் விற்று என்ன செய்ய, தரித்திர கொடுன்னு. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் என்ன செஞ்சிட்டான்? மன சோர்ந்து போயிட்டான். ஏன்னா ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவான், நான் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டேன். அவருக்கு தெரியாதுன்னு நினச்சி. உண்மை என்னன்னா, எந்த மனுஷனாலையும் 10ஐயுமே ஃபாலோ பண்ண முடியாது. அதுதான் உண்மை. அப்போ ஆண்டவர் எது கொடுத்தாரு? எது பாவம் எது பாவம் இல்லைன்றத நாம் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அதை கொடுத்தாரு. அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் இதுதான். சரி, லேவியராகமம் 18வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். பாருங்க, நான் கர்த்தர். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள். ஏன்? அவைகளின்படி செய்கிறவன் எவனா இருந்தாலும் சரி, அவைகளால் பிழைப்பான். ஏன்னா நானே கர்த்தர். நான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் செய்யறான். என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்றான். நான் கொடுத்த நியாய பிரமாணங்களை கைக்கொள்றான். ஆகையினால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா அவைகளினால நீ பிழைக்க முடியும். ஆனா உண்மை என்னன்னா, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல 9 ஃபாலோ பண்ணிடலாம், 1ல் ஃபெயில் ஆயிடலாம். 1 ஃபெயில்னா மொத்தமும் ஃபெயில். கணக்காக தான். இப்போ உள்ள மாதிரி எந்த பேப்பர் அரியரோ அதை மட்டும் எழுத முடியாது. திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் எழுதணும். அப்போ அதில் எல்லா மனுஷனும் தோத்து போயிடும். அப்போ 10 கட்டளைகளை கை கொள்வதன் மூலம் ஒரு மனிதன் நித்திய ஜீவனை அடைய முடியும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனு அவதாரத்தில் இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. கிறிஸ்து நமக்காக மரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உண்மை என்னன்னா, எந்த மனுஷனும் இந்த 10 கட்டளைகளை, அதாவது நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளவே முடியாது. இதை புரிய வைப்பதற்காகத்தான் இப்படி சொல்றாரு, இவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். ஆனா செய்யக்கூடிய மனுஷன் ஒருத்தவங்க கிடையாது. செய்யக்கூடிய மனுஷன் ஒருத்தன். இதனாலதான் யூதர்கள் புதிய உடன்படிக்கையின் சபையிலே சேர்க்கப்படவில்லை, வெளியிலே இருக்கிறாங்க, உள்ள வர்றதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் தான் டாப். நீங்க ஆண்டவர்கிட்ட அவங்க பேசும்போது கவனிச்சு பாருங்களேன், எங்கள் தகப்பனாய் மோசையோட நீ பெரியவரா அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா? எங்களுக்கு எங்க தகப்பன் ஆபிரகாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவர்கிட்ட சண்டை போடுவாங்க. அப்படிப்பட்டவங்க பவுல அப்போஸ்தலனை விட்டுருவாங்களா? வாசிக்கலாம். ரோமர் 9வது அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 9:4. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பாருங்க, அவர்கள் இஸ்ரவேலர்களே. இப்ப இஸ்ரவேலர்களை பத்தி பேசுறாரு. அதுக்கு 3 வருஷத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தவங்களை குறித்து பேசிக்கிட்டே வர்றாரு. அதுக்கு ஆன்சரை சொல்றாரு. அவர்கள் யாரை குறித்து நான் சொல்றது தெரியுமா? அவர்கள் இஸ்ரவேலர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்ன இருக்கான்? புத்திர சுவிகாரம். யாருக்கு? நாங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்கிற புத்திர சுவிகாரம். 2வது மகிமை இருக்குது. 3வது உடன்படிக்கை இருக்குது. தேவன் அவர்களோடு என்ன செய்திருக்கிறார்? உடன்படிக்கை செய்திருக்கிறார். 4வது நியாயப்பிரமாணம் இருக்குது. 5வது தேவனை ஆராதிக்கிற ஆராதனை இருக்குது. 6வது வாக்குத்தத்தங்கள் இருக்குது. எல்லாமே அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டது. இப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது சீனாய் மலையிலே மோசே மேலே இருக்கிறாரு. இடிமுழக்கம் போன்ற சத்தம். அதனால் ஜனங்க பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? தள்ளி நிற்கிறாங்க, தூரமாக போய் நிற்கிறாங்க. ஏன்னா நெருப்பு, புகை, இடிமுழக்கம் போன்ற சத்தம் அப்படிலாம் வருது.
அப்போது தேவன் அதில் தான் வெளிப்படுறார், பிதாவாகி தேவன். அப்போ இதை என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் மோசேட்ட சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் கூட அவர் பேச வேண்டாம், நீங்களே பேசுங்கன்றாங்க. மோசேட்ட நீங்களே எங்கள் கூட பேசுங்க, நீங்கள் என்னன்னு கேட்டுங்கன்னு அவரை மாட்டி விட்டு போயிடுறாங்க. இவங்க எல்லாரும் முதல்ல மோசேவை வர சொல்லி அவரே கையில் எழுதி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் கீழே இறங்கி போகும்போது இவங்க எல்லாம் பாவம் செய்யறதை பார்த்து கோவத்தில் என்ன பண்ணிடுறாரு, அந்த கற்பலகை ஆண்டவரே எழுதி கொடுத்த பாருங்க, ஒருவேளை அந்த கற்பலகைலாம் இன்னைக்கு இருந்திருந்ததுன்னா ஆண்டோடைய கையெழுத்தை என்ன செஞ்சிருக்கலாம், நம்ம பார்த்துருக்க முடியும். கோவத்தில் என்ன பண்ணிட்டாரு, அதோடைய மகிமை தெரியல, கோவத்தில் என்ன பண்ணிட்டாரு, உடச்சிட்டாரு. ஆனால் மோசையை போல சார்ந்த கொள்ள மனுஷன் பூமியில் யாருமே. அப்போ அவ்வளவு பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை கோவப்படுத்துகிற ஒரு கூட்டத்துக்கு தான் ஒரு பாசிட்டிவ். அல்லேலூயா. அத்தனை லட்சம் ஜனங்க இருக்கிறாங்க, 30 லட்சம் ஜனங்க, அத்தனை பேரை மேய்க்கணும். ஆனால் அவ்வளோ சார்ந்த குணமுள்ள மனுஷன் அவரே டென்ஷனாக என்ன பண்ணிட்டாரு, கற்பலையை உடச்சி விட்டார். அப்புறம் ஆண்டவர் மறுபடியும் அவரை வர சொல்லி நான் சொல்ல நீ எழுதுன்னு சொல்லி அப்புறம் மோசே எழுதுனார். இந்த அனுபவங்கள்லாம் வேற எந்த ஜாதி ஜனத்துக்கும் இல்லை, யூதர்களுக்கு தான் இருக்குது. அதனால தான் அவங்க எப்பயுமே பெருமையாக இருப்பான். இதெல்லாம் அவருடைய பெருமை. இந்த பெருமை கடைசியில் எங்கே வரைக்கும் போயிடுச்சுன்னா புறஜாதியில் பார்த்து நாயின்னு சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு. அப்புறம் அவங்க பூரா என்ன பண்ணிட்டாங்க, எங்க சும்மா இருக்கிற எங்களே அப்படி சொல்றதுட்டு அவன் பண்ணின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் இவனை. இந்த சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அப்போ பெருமை எதை பற்றி, எங்களுக்கு மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் எங்களுடையது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கானது, அதுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் அதை ஏன் படிக்கணும் தெரியுமா? அதை படிக்கும்போது தான் தெரியும் ஆண்டவர் எவ்வளவு பரிசுத்தர் அப்படிங்கிறது. ஏன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இருப்பார். ஆனால் அத்தனை நியாயப்பிரமாணத்தையும் இப்போ தான் என்ன பண்ணிட்டாரு, சுருக்கி 2 பிரமாணமாக கொடுத்துட்டார். முதல்ல ஆண்டவர் அன்பு செய், அடுத்து சக மனுஷன் அன்பு செய். அப்போ இந்த 2 கட்டளையில் எல்லா நியாயப்பிரமாணமும் அடங்கி. மலைப்பிரசங்கம் என்பது 10 கட்டளைகளுடைய விளக்கம் தான். அதை தான் ஆண்டவர் அங்கே பேசியிருப்பார். அப்போ நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி யூதர்கள் பெருசாக யோசிக்கலை. எங்களுக்கு என்ன இருக்குது, நியாயப்பிரமாணம் இருக்குது, எங்களுக்கு தேவ ஆலயம் இருக்குது, எங்களுக்கு பிதா இருக்கார், எங்களுக்கு விருத்த சேதனம் இருக்குது, இப்படி தான் அவங்க யோசித்தாங்க. முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவரை நாம் அன்பு கூறணும். யாக்கோபு 2வது அதிகாரம் 10-11 வசனங்கள். யாக்கோபு 2:10-11. எப்படியெனில் ஒருவன் நியாய பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். பாருங்க, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நியாயப்பிரமாணம் 10வது வசனம், யாக்கோபு 2:10. எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தோம், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டான் ஒரு மனுஷன், ஒரே ஒரு பிரமாணத்தில் மட்டும் என்ன பண்ணிட்டான், தவறிட்டான் அப்படின்னா அவன் எல்லாவற்றிலும், அதான் ஒன்று ஃபெயில்னா மொத்தமும் ஃபெயில். அதான் வசனம். அடுத்த வசனம் வாசிப்போம். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்யாதேயானால் நியாய பிரமாணத்தை மீறினவனாவாய். கொலை செய்தாயானால் நியாய பிரமாணத்தை மீறினவன் ஆவாய். அப்ப அதை விளக்குறாரு, ஒரு உதாரணத்தின் மூலம் விளக்குறாரு. கொலை செய்யாதிருப்பாயாகனு சொல்லியிருக்காரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகனு சொல்லியிருக்காரு. இப்போ விபச்சாரம் நான் செய்யாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் கொலை செஞ்சிட்டீங்கன்னா நீ அதை ஃபாலோ பண்ணிட்ட, ஆனால் இங்கே இதில் என்ன ஆகிட்ட, ஃபெயில் ஆகிட்ட. கலாத்தியர் 3வது அதிகாரம், கலாத்தியர் 3வது அதிகாரம் 10-14 வசனங்கள். நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. வார்த்தை ரொம்ப பயங்கரமா இருக்கு. நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரர் அப்படின்னா யூதர்களை தான் சொல்றாரு. நியாய பிரமாணம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லிட்டே இருக்கியப்பா, அதை ஃபுல்லா ஒழுங்கா ஃபாலோ பண்றியான்னு கேட்கிறாரு. நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரர் ஆகிய யூதர்களே, நீங்கள் யாவரும் எதுக்கு உட்பட்டிருக்கீங்களா,
அவன் சொல்கிறான் எங்களுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்குது, எங்களுக்கு ஆண்டோடைய ஆசீர்வாதம் இருக்குது, நாங்கள் தான் சொந்த ஜனம் அப்படின்னு இப்படியே பெருமை பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் சொல்கிறாரு, நீ நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி அதில் நீதிமானாகணும்னு நினைக்கிற, ஆகையினாலே நீ சாபத்துக்கு உட்பட்டிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன். ஏற்கனவே சொன்னதான் இங்கேயே சொல்கிறாரு, ஒன்று ஃபெயில்னா மொத்தமும் ஃபெயிலு. நீ எழுதியிருக்க எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், ஃபாலோ பண்ணி வெற்றியை பெறணும், நீதிமான் ஆகணும். அது முடியுதா அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் முடியல. அடுத்து வாசிப்போம். நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாய் இருக்கிறதில்லை என்பது வெளியரங்கமாகிறது. இப்போ இது மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, நம்ம புரிஞ்சுக்கணும். நியாய பிரமாணத்தினாலே 10 கட்டளைகளை ஃபாலோ பண்றதுனால ஒருவனும் தேவனிடத்திலே நீதிமான் ஆகிறது இல்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. அதாவது எதை இவர் சொல்ல வர்றாருன்னா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்கன்றதுக்காக சொல்ல வரல. சுய கிரியையே என்ன செய்யாதீங்க, நான் இதை ஃபாலோ பண்ணதுனால எனக்கு இது கிடச்சிச்சு. இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன், நான் சத்தம் போட்டு ஜோம் பண்ணதுனால எனக்கு ஆண்டவர் இந்த என் ஜபத்தை கேட்டு எனக்கு இது பண்ணார், நான் கண்ணீர் விட்டு ஜோம் பண்ணதுனால ஆண்டவர் எனக்கு இதை கேட்டார், நான் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கிரியை. நம்முடைய கிரியை மேன்மையாக வச்சு என்ன செய்கிறோம், இதனால தான் ஆண்டவனுக்கு பதில் கொடுத்தாலும் சொல்கிறோம், அது தவறுன்னு சொல்கிறார். சுய கிரியை என்ன செய்யக்கூடாது, மேன்மையாகவே பேசக்கூடாது. நம்ம கண்ணீர் விடலாம், சத்தம் போடலாம், ஜெபிக்கலாம், அதை பற்றி உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனென்றால் விசுவாசத்தினாலே மட்டும்தான் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அடுத்த வசனம். நியாய பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். ஏன்னா நியாய பிரமாணம் என்பது தேவனிடத்துல வைக்கிற விசுவாசத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா அதுல இதெல்லாம் செய்யுது செய்யாதுன்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா. அப்ப நம்ம கவனம் பூரா எதுல போகும், நம்ம இதை ஃபாலோ பண்ணணும், இதை ஃபாலோ பண்ணக்கூடாது, அதுல தான் கவனம் போகுமே தவிர விசுவாசம் ஆண்டவர் மேல எல்லாம் பெருசா இருக்காது. அப்போ நியாயப்பிரமாணத்தின் மேலே தான் கவனம் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நியாயப்பிரமாணத்தை நம்ம தொடர்ந்து செய்யணும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒன்றில் ஃபெயில் ஆயிரும். அடுத்து வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பாருங்க, சிலுவை மரத்தில் தூக்கப்பட்ட யாரா இருந்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன். இது நியாய பிரமாணத்தின்படி சபிக்கப்பட்ட மரணம். எது, சிலுவை மரணம். ஆனால் இன்னைக்கு சிலுவை ஆசீர்வாதமாக மாறி இருக்கா இல்லையா. செயினில் போட்டிருக்கிறோம், கையில் வச்சுருக்கிறோம், கார் கீ செயினில் இருக்குது. சிலுவை எப்படி இவ்வளோ ஆசீர்வாதமாக வந்துச்சு. ஆனால் அது நியாயப்பிரமாணத்தின்படி சபிக்கப்பட்ட மரணம். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, தூக்கு தண்டனை, மரண தண்டனை தான் மோசமான ஒரு இது. அதை போல சிலுவையில் அடிக்கப்பட்டு மரிப்பது என்பது சபிக்கப்பட்ட மரணம். அது ஆண்டவர் அப்படிதான் மரணம். அதுதான் சொல்கிறாரு, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குது. அதன்படி கிறிஸ்து நமக்காக என்னவானா, சாபமாகி. அவர் ஏன் சாபமாகணும் தெரியுமா, அவர் மேல ஏதோ சாபம் இருந்ததுனால அவர் சாபமாகல. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கி மீட்கணும். அதனாலதான் என்ன பண்ணார், அவரு சாபமானவராக தொங்கினார், சபிக்கப்பட்டவராக தொங்கினார், நம்மளை விடுதலை ஆக்கணுன்றதுக்காக தொங்கினார். அடுத்த வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பாருங்க, முதல்ல சாபத்தை நீக்கிறார். சாபத்தை நீக்கிட்டாருன்னா அடுத்து நமக்கு என்ன வரப்போகுதுன்னு அர்த்தம், ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதான் அடுத்த வசனத்தை சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதிகளுக்கு, அதாவது நமக்கு வரும்படியாக என்ன செஞ்சாரா, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. அப்ப ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை அது யூதர்களுக்கு மட்டும்தான், அதை புறஜாதிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் கிறிஸ்து நமக்காக என்னமான சாபமானார். அப்ப கிறிஸ்துன்னு ஒருத்தர் இன்டர்மீடியட்டா வரலனா நமக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிடையாது. அவர் வந்ததுனால யூதர்களுக்கு எந்த அளவுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் உரிமை இருக்குதோ அதே அளவுக்கு நமக்கும் உரிமை உண்டு.
இதுதான் யூதர்களுக்கு புரியலை. எது? விசுவாசம், இரட்சிப்பு, இதெல்லாம் முழு மனதோடு தேவனை நாம் அன்பு கூறும்போது நியாயப்பிரமாணத்தை தான் நாம் நிறைவேற்றுகிறோம் அப்படிங்கிறது என்ன அவங்களுக்கு புரியலை. நாம் ஆண்டவர் விசுவாசிக்கிறோம் இல்லையா? அவர் எனக்காக மரித்தார், எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், என்னுடைய பாவத்தை சாபத்தை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய வியாதியை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார், அதுக்கு பதிலாக எனக்கு என்ன கொடுத்தார்? நல்ல வாழ்க்கை, வெற்றி, தெய்வீக சுகம், ஐஸ்வர்யம், இந்த ஆசீர்வாதங்களையெல்லாம் எனக்கு சிலுவையில் அவர் கொடுத்தாருன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது எதை செஞ்சார்? இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு நல்ல வாழ்க்கை இருந்துச்சு, செய்கிற வேலையில், செய்கிற சண்டையில் எல்லாத்துலேயும் வெற்றியை பெற்றார். அவர் வியாதிப்பட்டு சாகலை, தெய்வீக சுகத்தோடு வாழ்ந்தார், ஐஸ்வர்யத்தில் வெள்ளியும் பொண்ணுமுடைய ஐஸ்வர்யவானா இருந்தார். இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை தான் கிறிஸ்துவின் மூலமாக பிதா நமக்கு என்ன செய்யறாரு? டைரக்ட் பண்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பதன் மூலமாக நாம் என்ன பண்றோம்னா நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றோம். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு. இது யூதர்களுக்கு புரியல. அவன் என்ன செய்யறான்? இல்லை, கொடுத்த கட்டளை தான் ஃபாலோ பண்ணணும், இயேசுலாம் தேவை. இன்னைக்கும் ரசிக்கப்படாத யூதர்கள் இயேசுவை என்ன செய்யறதில்ல, ஆண்டவனை ஏற்றுக்கொண்டதே இல்லை. நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாம் தெரியும். சிலுவையை கொண்டு போவோம், சிலுவையை பார்த்து காரி துப்பிட்டு போவான். யாரு? ரசிக்கப்படாத யூதர். அவனுக்கு பிதா யாவே தேவன் மட்டும்தான், பிதா மட்டும்தான். இன்னைக்கு இருக்கிறாங்க அந்த மாதிரி. மத்தேயு 15வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். மத்தேயு 15 1 முதல் 6. அப்பொழுது எருசலேமில் இருந்து வந்த வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி, என் தகப்பனையாவது என் தாயையாவது கனம் பண்ணாமல் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள். இப்போ இந்த வாசித்த வேத பகுதியிலே எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகர் பரிசேயர் இவங்க ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்னன்னா, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? எதை மீறி நடக்கிறாங்களா? இல்ல, அது செயல். அவங்க எதை மீறி நடக்கிறாங்களா? முன்னோர்களுடைய. உங்களை நோக்கி இந்த கேள்வி வந்திருக்கும். நம்ம பாரம்பரியம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்களா இல்லையா? அதை விட்டுட்டு நீ எங்க போயிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா சொல்லியிருக்காங்களா இல்லையா? இப்ப இதே கேள்வியை தான் வேத பாரகரும் பரிசேயரும் வைக்கிறாங்க இயேசுகிட்ட. முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி நடக்கிறாங்க. அப்படி என்னப்பா பாரம்பரியத்தை மீறி நடக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, கை கழுவாம சாப்பிட்றாங்க. எப்படி? கை கழுவாம சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு என்ன பசியோ தெரியல, டக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பாரம்பரியம் பேசுறீங்களேப்பா, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவன் கொடுத்த கட்டளையை மீறி ஏன் நடக்கிறீர்கள்னு கேட்கிறாரு. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? கப்பு நடச்சிருக்கும். என்னது, நம்ம மீறி நடக்கிறோமா? நம்ம ஒரு கேள்வி கேட்டா இவரு வேற கேள்வி கேட்கிறாரு. சில நேரங்கள்ல நம்ம கிட்ட இந்த உறவினர்கள், சொந்த பந்துகள் இந்த மாதிரி கொஞ்சம் எகத்தாளமா வந்து கேள்வி கேட்கும். கேள்வி கேட்கறது எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடாது, பதில் கேள்வி கேட்கணும். ஆண்டவர் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் டயர்டாயிருவீங்க. புரியுதுங்களா? அவங்க உங்களை மாட்ட வைக்கிறதுக்காக வந்து கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எதிர்கேள்வி ஒன்று வைக்கணும். ஆண்டவர் வச்சாரா? கேட்குறாரு, உன் தகப்பனை தாயும் கனம் பண்ணுவாயாக, தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, நான் உனக்கு செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை நான் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும். அதாவது என்ன சொல்றாரு?
தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும்னு ரூல்ஸ் சொல்லுதுப்பா, தேவனுடைய கட்டளை சொல்லுது. ஆனால் நீங்கள் அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறீங்களா? இல்லையே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? நேராக போய் உங்கள் அப்பா அம்மாட்ட போயிட்டு, உங்களுக்கு ஏதாவது குறைவு இருக்கா, நான் ஏதாவது செய்ய வேண்டியிருக்குதா, இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டு, நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செய்ய மாட்டீங்கிற. நீங்கள் சொன்ன மாதிரி செய்கிறது இல்லை. அப்படி செய்யாமல் விட்டுட்டா கூட அவனுடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் போதிக்கிறீங்கிறார். அதாவது நான் செய்கிறேன்னு நீங்கள் சொல்லிட்டாலே போதும், உங்கள் கடமை முடிஞ்சிருச்சுன்னு அவங்க போதிக்கிறாங்க. செய்கிறேன்னு சொன்னால் செய்யணும், ஆனால் அவங்க செய்யாமல் போயிடுறாங்க. வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. உறவினர்கள் அப்படி ஆளுகளை பார்க்கலாம். நீங்கள் நான் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணி எல்லாம் சொல்லும், ஆனால் ஒன்று கூட செய்யாது. சொல்லிட்டு கடைசி என்ன பண்ணுறாங்க, அவங்க போயிடுறாங்க. அப்படி போகிறது ஒன்றும் பெரிய மிஸ்டேக் இல்லைன்னு போதிக்கிறாங்களாம். அதுதான் சொல்றாரு, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கட்டளையை நீங்க என்ன செய்றீங்க, அவமாக்குகிறீர்கள்ன்றாரு. இப்ப அவன் அடுத்த கேள்வி கேட்பான், கை கழுவாம ஏன் சாப்பிட்றாங்கன்னு கேட்டதுக்கு இவர் இப்படிலாம் பேசுறாருன்ட்டு போயிடுவான். அப்ப சில ஆளுகளுக்கு பதில் இப்படிதான் கொடுக்கணும். இப்படி கொடுத்தாதான் அமைதியா போகும். இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு நினைச்சுக்கிறோம். எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு தான் முன்னோருடைய பாரம்பரியம் தெரியும், தாத்தா காலத்துல அவங்க காலத்துலன்னு இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும். ஆனா வசனத்துல நீங்க வசனத்தை எடுத்து பேசுங்க, வசனத்து பக்கமே வராது. அல்லேலூயா. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வசனத்துல இருந்து தான் பதில் சொல்லணும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்களே இப்படிப்பட்ட பாவம் எல்லாம் செய்றீங்க, இம்புட செஞ்சுவிட்டு தகப்பனையும் தாயும் ஒழுங்கா கவனிக்கல. அதான் ஆண்டவர் சொல்ற குற்றச்சாட்டு. கவனிக்கிறேன் அதை செய்றேன் இதை செய்றேன்னு சொல்லிவிட்டு பெத்த தாயும் தகப்பனையும் நிர்கதியா விட்டுவிட்டு நீ எதை பாவம்னு சொல்லிட்டு இருக்கிற, கை கழுவாம சாப்பிட்றத பெரிய பாவம் நீ பேசுற அப்படின்னாருல. இப்போ ஓடிக்கிட்டான். நல்லப்பா 50 பேரும். அப்ப சில ஆட்களுக்கு பதில் இப்படிதான் கொடுக்கணும். வாசிக்கலாம். சங்கீதம் 24:3-4. சங்கீதம் 24:3-4. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். கைகளில் சுத்தம் உள்ளவன். யாரா கைகளில் அப்படின்னா கிளீன் ஹேண்ட்ஸ். அடுத்து இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து. பியூர் ஹார்ட். கிளீன் ஹேண்ட் அண்ட் பியூர் ஹார்ட். இந்த கிளீன் ஹேண்டாகவும் பியூர் ஹார்ட்டாகவும் நாம் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அல்லேலூயா. சில சொல்றாங்க, சில என்ன நினைக்கிறாங்கன்னா, சில மனசுல பட்டதை ஓப்பனா சொல்லிடுவாங்க. அப்படி சொல்ற ஆட்களை நிறைய பேர் தப்பா நினைப்பாங்க. தப்பா என்ன செஞ்சிருவாங்கன்னு நினைச்சிருவாங்க. அதே நேரத்தில் மனசுல இருக்கிறத வெளியே சொல்லாம வெளியில வேற மாதிரி சாப்பிட்டா அப்படி பேசுற ஆளுகளை பரவாயில்ல ரொம்ப நல்லவர் நினைப்பாங்க. ஆனா வசனத்தின்படி யார் உண்மையுள்ள மனுஷன், மனசுல என்ன இருக்கோ அது அப்படியே பேசுறவன் தான் யாரு உண்மையுள்ள மனுஷன். ஆனா அவன் நமக்கு பிடிக்காது. அவன் சில நேரம் வேகமாக பேசிடுவான், கோவமாக பேசிடுவான், சில நேரம் சாப்பிட்டா பேசுவான். அதனால் நமக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. ஆனால் நடிக்கிறால உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிற ஆளுக்கு பேர் என்னது, நடிப்பு. அதை தான் நம்ம உண்மை நினச்சிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அப்போது க்ளீன் ஹேண்டோடையும் பியூர் ஹார்ட்டோடையும் இருக்கணும். சங்கீதம் 15:1-2, சங்கீதம் 15:1-2. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். உத்தமனாய் நடந்து. யார் தங்குவா, யாரு அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் இருக்க முடியுமா? உத்தமனாய் நடக்கிறவன். அடுத்து நீதியை நடப்பிக்கிறவன். அடுத்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். உதட்டளவில் இல்லைங்க, ஹிருதயத்திலிருந்து எதை பேசணுமா, சத்தியத்தை பேசணும். அப்போ ரசிக்கப்படாத உறவினர்களோ நண்பர்களோ வீட்டுக்கு வரும்போது மற்ற காரியங்கள் பேசுறது எல்லாம் ஓகே, அதோடு சேர்ந்து எதையும் பேசிடணும். சுவிசேஷத்தையும் நற்செய்தியும் என்ன செஞ்சிடணும், சொல்லிடணும். அவங்க கேட்குறாங்க, உடனே கீழ்படிகிறாங்க, கீழ்படியல, நம்ம வேலை அது சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சங்கீதம் 51:6. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தின் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். சரி, அந்த முதல் பகுதி ரொம்ப முக்கியம். உள்ளத்துல எப்படி இருக்கணுமா, நாம உண்மையா இருக்க ஆண்டவர் என்ன செய்கிறார், இது தாங்க தேவன் விரும்புகிற காரியம். உள்ளத்துல நாம எப்படி இருக்கணுமா, உண்மையா இருக்கணும். அதனால ஆண்டவர்கிட்ட போய் நடிக்கக்கூடாது, ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது,
நம்ம எப்பயுமே ஆண்டவரை நம்ம எப்படி மைண்டில் வைக்கணும்னா, மனுஷன் எப்படி பார்க்குறான் நம்மளை, அவர் இங்கேருந்து பார்க்குறார். அவர் இங்கேருந்து பார்க்கும்போது இருதயம் தான் தெரியும். மனுஷன் எதை பார்க்குறான்? முகத்தை பார்க்குறான். கர்த்தரோ அப்போ நம்ம இருதயத்தில் என்ன நினைக்கிறோம், நினைவுகளின் தோற்றம் முதற்கொண்டு அவருக்கு தெரியுமா. அதனால் அவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது? சுய நீதியோ சுய கிரியவோ நம்ம பேசக்கூடாது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 3:7. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கேதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் எதை சொல்றாரு? நியாயப்பிரமாண ஊழியத்தை. நியாயப்பிரமாண ஊழியத்தை மோசே செஞ்சார் இல்லையா, அதவே என்னன்னு சொல்றாரு? மரணத்துக்கு எதுவான ஊழியம். அதை செஞ்ச மோசேயுடைய முகமே பிரகாசமா இருந்துச்சு. எபிரேயர் 12வது அதிகாரம், எபிரேயர் 12:18 முதல் 21. அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும், அதாவது நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு. வாசி. மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளினிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அதாவது அக்கினி பற்றி எரிகிற மலை, மந்தாரம், இருள், பெருங்காற்று, எக்கால முழக்கம், இடிமுழக்கம் போன்ற வார்த்தையின் சத்தம் தான் தேவனுடைய சத்தம். இதெல்லாமே இங்கே மோசே கிட்ட நடக்குது, சீனாய் மலையில் நடக்குது. இப்படிப்பட்ட இடத்திற்கு, அதாவது சீனாய் மலைக்கு, அந்த அனுபவத்திற்கு நாம் என்ன செய்யலையா? நாம வரல. வாசிங்க அதை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும். தேவனுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இருந்த அந்த சீனாய் மலை கிட்ட ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு மிருகம் கூட அந்த மலையில் என்ன செஞ்சிடக்கூடாது? ஏறிடக்கூடாது. தெரியாம தொட்டாலும் அந்த மிருகம் செத்துரும், அது கொல்லப்பட வேண்டும். மோசேவே பயந்து நடுங்கிட்டு இருக்க. வாசிங்க அடுத்து. சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. சீனாய் மலையுடைய காட்சி பாருங்க, அதை விவரிக்கிறாரு. அவர் அங்க உட்கார்ந்தா இதெல்லாம் இந்த வெளிப்பாடுகள்லாம் பெற்றுக்கொள்ளுகிறார். என்ன சொல்றாரு? அக்கினி பற்றி எரியுது, அதே நேரத்தில் மந்தாரம் இருள் இருக்குது, பெருங்காற்று வேற. நீங்க யோசிச்சு பாருங்களேன், காத்து பயங்கரமா அடிக்குது, அக்கினி எரியுது, இருளும் அதிகமா இருக்குது. இப்போ எக்காலம் போன்ற ஒரு முழக்கம் கேட்டுக்கிட்டே இருக்கு. சரிங்களா? இடி முழக்கம் போன்ற தேவனுடைய வார்த்தையின் சத்தமும் வெளிப்படுது. நீங்களோ நானோ இருப்போமா அந்த இடத்துல? இத்தனை நடக்கிற இடத்துல கண்டிப்பா இருக்க மாட்டோம். ஆண்டவரே வேற யாராவது வச்சுக்கோங்க, நான் இடத்த காலி பண்றேன்னு கிளம்பிடுவோம். அதுதான் சொல்றாரு. இந்த சீனாய் மலையை மிருகம் தொட்டா கூட அது கொல்லப்படணுமா? மோசே தன்னைத்தானே சொல்றாரு, நானும் ரொம்ப பயந்து தான் என்ன செய்கிறேன், பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறேன். அதுதாங்க உண்மையை பேசுறது. நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் எத்தனை நாள் உபவாசம்? மோசே 2 எனக்கு தெரிஞ்சு நான் வாட்ச வரைக்கும் 3 டைம் நினைக்கிறேன், 3 தடவை 40 நாள் அவர் இருந்திருக்கிறார் ஃபாஸ்டிங். அவர் நினச்சிருந்தா அதெல்லாம் பெருமையாக சொல்லியிருக்கலாம். நான் 40 நாள் 3 டைம் 120 நாள் நான் ஃபாஸ்டிங் இருந்தவன், ஆண்டவரோடு இடைப்பட்டவன், சீனாய் மலையில் இத்தனை நாள் இருந்தவன், தேவனுடைய கையினால் கற்பலகை பெற்றவன், இப்படிலாம் அவர் பேசியிருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் பயமா இருக்குங்கிறார். என்ன சொல்றாரு? அதுதான் உண்மையை பேசுறது. அப்படிப்பட்ட ஊழியக்காரனை தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. ஜனங்க முன்னாடி அதை ஒத்துக்கிறணும். எனக்கே பயமா இருக்குன்றதை ஒத்துக்கிறணும். அவன் தான் சரியான ஊழியக்காரன். இல்லை நான் என்ன நடந்தாலும் நான் ரொம்ப ஸ்டெடியா இருப்பேன், அதெல்லாம் கிடையாது. உண்மை என்னவோ, இருதயத்தில் என்ன இருக்குதோ அதை என்ன செய்யணும்? வாய் பேசணும். இப்படிப்பட்ட இடத்திற்கு, இவ்வளவு பயங்கரமான சீனாய் மலைக்கு நீங்களும் நானும் போகலைங்க. ஏன்னா நாம சீனாய் மலைக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, சீயோன் மலைக்காக அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கல்வாரி மலைக்காக அழைக்கப்பட்டவர்கள். அதனால தான் நாம் சீனாய் மலை எங்கே இருக்கு தேடி போய்கிட்டு இருக்கிறது இல்லை.
இஸ்ரேல் தேசத்துக்கு போய் பார்க்கறது நல்லது, அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அங்கே போயிட்டு வந்தால் தான் வாழ்க்கை பயணம் முடிவடையும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறது இல்லை. அங்கே போய் யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் எடுத்தால் தான் ஞானஸ்தானம் எடுத்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. அங்கேயும் போய் எடுக்கலாம், ஒரு தொட்டிலே எடுக்கலாம், ஆற்றுல எடுக்கலாம், கடலில் எடுக்கலாம். ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டார், எல்லா இடத்துலையும் என்னை தொழுது கொள்ளும் காலம் வரும்ட்டார். பரிசுத்த ஆவியானவர் சர்வ வியாபகர், எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கிறார். அங்கே போனால் மட்டும்தான் அவர் விசேஷித்த கிருபையினாலும் நிரப்புறாருலாம் கிடையாது. வீட்டில் உட்காந்து நம்முடைய இடத்துல பெட்டில் உட்காந்து நாம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்குறார், நமக்கு என்ன செய்கிறார்? பலனை கொடுக்குறார். அதுதான் கல்வாரி மலையினுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், புதிய உடன்படிக்கையில் வாழ்கிற நீங்களும் நானும் என்ன புண்ணியம் பண்ணோன்னு தெரில. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப நல்ல நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய உடன்படிக்கையில் அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாம் அப்படி இல்லை. ஆண்டுடைய கிருபையினாலே நல்ல வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். காரணம், நீங்களும் நானும் ஆண்டவருடைய சிலுவையை விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் எனக்காக மரித்தார், 3ஆம் நாள் எனக்காக உயிரோடு எழுந்தார் என்பது இருதயத்தில் விசுவாசித்தோம், வாயினாலே அறிக்கையிட்டோம், ஆகையினாலே ரட்சிக்கப்பட்டோம். அதுதான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற வசனம். அல்லேலூயா. மீண்டும் அடுத்த வாரம் தொடரலாம். நாம் எல்லாரும் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. வேதத்தின் மகத்துவங்களை கர்த்தாவே நீர் எங்களுக்கு போதித்திருக்கிறீர். ஆண்டவரை சீனாய் மலைக்கு அல்ல, சீயோன் மலைக்கு எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். கல்வாரி மலைகளை நம்முடைய ஆசீர்வாதங்களை நீர் பல பாடுகளை பட்டு விலையுயர்ந்த நம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களுக்காக ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்திருக்கிறேன். அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டிய தேவ பலத்தினாலும் தேவ ஞானத்தினாலும் நிரப்புவீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.